ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த செய்திக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பரிபூர்ண நன்மைகளால் உங்களை நிரப்பி உங்கள் வாழ்க்கையை அலங்கரித்து அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி, அந்த பரிபூர்ணமான வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் கேட்கவிருக்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு பரிபூர்ணமாய் எதையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்ன தேவன். அவர் ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டுட்டு போக மாட்டார், பாதி வழியிலே நம்மளை விட்டுட்டு போக மாட்டார். அவர் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களெல்லாம் ஒரு இன்கம்ப்ளீட்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, என்னுடைய வாழ்க்கை ஒரு பாதியோடைய முடிஞ்சு போயிடும் போல இருக்கே, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், நான் ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், என் உடம்புல திடீர் இந்த பலவீனம் வந்து விட்டது, இந்த உடம்புல திடீர் எனக்கு இந்த ஒரு வியாதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவராக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு என் ஜீவனை கொடுக்கிறேன். அது எப்படிப்பட்ட ஜீவன்? பரிபூரண ஜீவன். நீ பரிபூரணமாய் வாழ்வாய், நீ நீடித்த நாட்களோடு கூட வாழ்வாய். உனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகவே நான் வந்தேன். உன்னை நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பு உனக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவராக கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எரேமியால கூட நம்ம வாசிக்கிறோம், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தின ஆண்டவராக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை என் பிள்ளைக்கு இந்த வியாதி வந்துருச்சு, எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, இதெல்லாம் எதிர்பாராமல் எப்படி வந்துச்சுன்னே தெரில, ஈவன் எல்லாமே கரெக்டாக நான் டயட்லாம் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், எல்லாத்தையும் பார்த்து தான் சாப்பிட்றேன், எனக்கு எப்படி இந்த வியாதி வந்துருச்சுன்னு தெரியல, என் பிள்ளைக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளையை குணமாக்கும்படியாக, உங்களை குணமாக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அவர் உங்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதிகள் நிமித்தமாக நீங்கள் சமாதானத்தை இழந்திருப்பீர்கள் என்றால், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க வியாதிப்பட்டிருக்கிற சமாதானத்தை இழந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை குணமாக்குவேன். நான் உன்னை குணமாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் உன் பிரியமானவருடைய வாழ்க்கையில் என்னுடைய சமாதானத்தை வெளிப்படுத்துவேன், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நம்மளுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுக்கும்படி வந்த தேவன். முதலாவது பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்படி வந்த தேவன். அடுத்ததாக பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்த தேவன். ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒரு நாள் நல்லா இருக்கிறோம், மறுநாள் சண்டைகள் எப்போ வரும்னே தெரியல, அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ ஒரு நாள் நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு மறுநாள் சண்டை, அது ஓயாத சண்டையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் போயிடலாம், இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியில் வந்துடலான்னு சொல்லி கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவரே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த காரியத்தில் சமாதானத்தை கொடுப்பேன். உன் கணவன் மனைவிக்குள்ளே உன் குடும்பத்தில் நான் சமாதானத்தை கொடுப்பேன். நான் சமாதான கர்த்தர், நான் சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன். சாத்தானை உங்கள் காலங்களை நசுக்கப்படுவார். ரோமர் 16:20 எல்லா சத்துருவின் கிரியில் அவர் அழித்து போடுகிறார். உங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற பேச்சுக்களை அவர் அழிக்கிறார். அந்த சிலுவையின் ரத்தம் உங்களுடைய கணவன் மேலே விழுகிறது, அந்த சிலுவையின் ரத்தம் உங்கள் மனைவி மேலே விழுகிறது. தேங்க்யூ ஃபாதர். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகளால் காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆண்டவரே கர்த்தர் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாக்குற தேவனாக இருக்கிறார், முற்றுப்புள்ளி உண்டாக்குறார். எவங்க உங்களை கேவலமாக பேசினாங்களோ அவங்களே உங்களை புகழும்படியாக, உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றும்படியாக, உங்களுடைய வாழ்க்கை ஒரு சமாதானத்தினால் நிரப்பும்படியாக, ஒரு பரிபூர்ண சமாதானத்தால் நிரப்பும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். கர்த்தருடைய நான் என்ன பண்ணணும்? என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அந்த சமாதானம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம். அவரை நம்பும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரையே நம்பியிருக்கும் பொழுது, ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று நீங்கள் உங்களை அர்ப்பணித்து செபிக்கும் பொழுது, நானும் சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும், சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவளாக இருக்க வேண்டும். நான் ஒரு ப்ராப்ளமேட்டிக் மகனாக இருக்கக்கூடாது,
நான் சமாதானத்தை கெடுக்கிற மகனாக இருக்கக்கூடாது, சமாதானத்தை கெடுக்கிற மகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் வாயை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்க. நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நான் பேசிடுறேன். அவங்க பாஸ்டில் செஞ்ச, கடந்த காலத்தில் செஞ்ச காரியங்களெல்லாம் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லி உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குறேன். நானும் எப்படியாவது அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் முடியல அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டு ஆண்டவரே, கர்த்தர் உங்களை எல்லா விதமான இந்த கஷ்டத்துலேருந்து அவர் விடுதலையாக்கி உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். உங்கள் வாய்க்கு அவர் காவல் வைக்கிறார். நீங்கள் எதை பேசணுமோ அதை மாத்திரம் பேசும்படியாக, நீங்கள் எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது, அப்படி உங்கள் வாய்க்கு காவல் வைக்கிறார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ எஸ்அப்பா. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் இந்த வேளையில் ஆளுகை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய பேச்சை ஆளுகை செய்யும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் ஜீவனை அடைந்து ஆளப்போகிறீர்கள். ரோமர் 5:17 வாசிக்கிறோம், கிருபையின் ஈவையும் அவருடைய பரிபூரணத்தை பெற்றவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் ஜீவனை அடைந்து ஆளப் போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஜீவன், உங்களுடைய உறவுகளில் ஒரு ஜீவன். மரித்து போன உறவுகளுக்குள்ள அவ்வளோதான் என் வாழ்க்கை, அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகும்படியாக அவர் வந்திருக்கிறார். நீங்கள் ஜீவனை அடைந்து ஆளப் போகிறீர்கள். எந்த இடத்துல உங்கள் அதிகாரத்தை இழந்து தவிச்சிங்களோ, எந்த இடத்துல நீங்கள் ஆளுகை செய்ய முடியாமல் தவிச்சிங்களோ, ஆண்டவரை கர்த்தர் அந்த ஆளுகையை திரும்ப கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அவருடைய பரிபூரணமான ஜீவன், அந்த பரிபூரணமான ஜீவன் உங்களுக்கு என்ன பண்ணுது? இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறது. இழந்து போன எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், இழந்து போன எல்லா ஆவிக்குரிய அதிகாரத்தையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதா இருக்கிறது. ரோமர் 5:17 அதான் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் ஜீவனை அடைந்து ஆளப் போகிறீர்கள். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளையை நம்ம ஆள பிறந்தவர்கள். அன்றைக்கு ஆதாமுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அவன் என்ன பண்ண பாவத்தினால் ஆளுமை இழந்து போனான். அதே ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்படியே அவன் போயிடக்கூடாது, மனித குலம் ஆளுமை இழந்து எப்பொழுதுமே தவிக்கக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையில் அவரே தம்மக்காய் தன்னையே ஜீவப்பள்ளியாய் கொடுத்து அந்த ஆளுமையை நம்மளுக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அது உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆள பிறந்தவர்கள். சத்ருவனுடைய எல்லா பிடியிலிருந்தும் கர்த்தராகிய தேவன் உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்குறார். சத்ருவுடைய எல்லா பிடியிலிருந்தும் உங்கள் பிள்ளைகளை அவர் விடுதலையாக்கி நீங்கள் இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆளுமையை அவர் திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் அவருடைய பரிபூரணம் நம்மளுக்கு தருகிறது. இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தருவதுதான் அவருடைய பரிபூரண ஜீவன். எந்த ஆசீர்வாதத்தை இழந்து நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த ஆசீர்வாதத்தை இழந்து நீங்கள் தவித்து கொண்டிருந்தாலும் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தரும்படியாக அந்த அவருடைய பரிபூர்ணமான அன்பு, அந்த பரிபூர்ணமான ஜீவன் உங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிறது. அவருக்குள்ள சகல பரிபூர்ணமும் வாசமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். பரிபூரண பலனை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். ஒருவேளை நீங்கள் வேலை செய்ய முடியல, வீட்டில் வேலை செய்ய முடியல, வேலை ஸ்தலத்தில் வேலை செய்ய முடியல, அதிகமான வேலை கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் சொல்லி எனக்கு செய்யவே முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த உங்களுடைய பலவீனத்தில் அவர் பலன் எப்படி விளங்கும்? பூரணமாய் விளங்கும்படி பரிபூரண பலனை அவர் கொடுக்கிறார். உங்கள் பலவீனத்தில் அவர் தம்முடைய பலனை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளியவர்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறார். சங்கீதம் 18:1 வாசிக்கிறோம், பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நீங்கள் ஆண்டவர் அன்பு கூறுகிற நீங்கள் அன்பு கூர்ந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது, நீங்கள் அன்பு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்கள் பலன் பெறுகிறதா இருக்குது. என்னடா அது வேலை, எவ்வளோ வேலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பாதபடி, முறுமுறுக்காதபடி நீங்கள் ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை நீங்கள் எளிதாக சமாதானமாக சந்தோஷமாக பண்ணும்படி அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எனக்கு வேலை ஸ்தலத்தில் கொடுக்குற வேலைகள், வீட்டில் எல்லாம் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு, ஏனென்றால் உங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உங்களுடைய பலவீனங்களை அவர் எடுத்துக்கொண்டார். தம்முடைய பலனை அவர் உங்களுக்கு கொடுத்து நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்களை மற்றவங்க சொல்லியிருக்கலாம், நீங்கள் என்ன அடிக்கடி சிக்காயிடுறீங்க, அடிக்கடி உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் லீவு போட்டுறீங்க, பேசாமல் நீங்கள் மொத்தமாக வேலையை விட்டே போயிருங்கன்னு கூட உங்களை சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் சொல்கிறாரு, இனியே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானங்கள் வராது. ஏன்னா என்னுடைய பலனை உனக்கு நான் கொடுக்கும்படி வந்திருக்கிறேன். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் மகனே என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவருடைய கிருபை உங்களுக்கு போதும்.
அந்த கிருபை உங்களை ஏந்தி சுமக்கிற கிருபை, அந்த கிருபை உங்களை பலப்படுத்துகிற கிருபை, அந்த கிருபை உங்களை வாழ வைக்கிற கிருபை, பரிபூர்ணமான பலனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மளுக்கு பரிபூரணமான ஆனந்தம் இருக்குன்னு நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இந்த சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உங்களுடைய வலது பார்சத்தில் நித்திய பேரினும் உண்டு. ஒருவேளை நீங்கள் என் வாழ்க்கை சந்தோஷமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவருடைய பிரசனத்துக்கு நீங்கள் போகும் பொழுது அவருடைய பிரசனம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறது. அவருடைய பிரசனத்தினால் அவர் நிரப்பி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய ஹாப்பினஸ், இதுதான் எனக்கு ஜாய் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதிலெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. அவருடைய சமூகத்தில் மாத்திரமே சந்தோஷம் இருக்குது. அன்றைக்கு அந்நாள் பார்த்தா கர்த்தருடைய பிரசனம் மாத்திரமே எனக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். நான் அழுது கொண்டிருப்பதை விட்டுட்டு, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டுறதை விட்டுட்டு நான் கர்த்தருடைய பிரசனத்துக்கு போவேன்னு சொல்லி கர்த்தருடைய பிரசனத்துக்கு போன போது கர்த்தராகிய தேவன் தம்முடைய சமாதானத்தினால் அன்னாளை நிரப்பி அன்னாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை சாமுவேலை கொடுத்தார். அந்த சாமுவேல் எப்படிப்பட்டவர்? ஒரு பிரபலமானவர். அவரை போல தீர்க்கதரிசி யாருமே இல்லை என்று சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தருடைய பிரசனத்துக்கு போகும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்கள் பிள்ளைகளை, பிரச்சனைக்குரிய உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஊழியக்கார பிள்ளைகளாக அவர் மாற்ற அறிந்திருக்கிறார். ஒருவேளை குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்கன்னா, ஆண்டவருடைய பிரசனத்துக்கு நீங்கள் போகும் பொழுது அந்த பிரசனத்தில் உங்களுக்கு அவர் குழந்தைகளை கொடுத்தவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை சமாதானத்தினால் நிரப்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசனத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். ஒருவேளை உங்கள் பிரச்சனையை நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் யார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க, யோசித்து பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கர்த்தருடைய பிரசனத்தில் கொண்டு விடும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடியாகும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடைய பிரசனத்துக்கு முன்பாக தவிடுபொடியாய் ஆகதான் ஆக வேண்டும். தேங்க்யூ இயேசுப்பா, தேங்க்யூ. அவர் உங்களை சமாதானத்தினால் நிரப்புகிறார். அவருடைய சமூகம் மாத்திரமே நம்மளுக்கு பரிபூரண ஆனந்தத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த பரிபூரண ஆனந்தத்தை அவருடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாம் 28:11 பரிபூர்ணமான நன்மை. ஒருவேளை நான் வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பணம் இல்லை, அதனால் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, கொஞ்சம் தான் பணம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. அந்த கொஞ்சம் ஆண்டவரே எனக்கு இது இவ்வளோ தான் ஆண்டவரே பணம் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி இந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஏசப்பா, எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவர் ஆச்சரியமான வழிகளை திறக்கிறார். 4 பக்கங்களிலிருந்தும் அவர் உங்களுக்கு வழிகளை திறக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒரு இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு நீங்கள் ஒருவேளை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவர் 4 பக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறார். தேவைகளை சந்தித்து அந்த வீட்டை நீங்கள் நல்லபடியாக கட்டி முடிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறார். உங்களுடைய பிள்ளையுடைய திருமண காரியத்தை பாதியோடு பேசி அப்படியே இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே நீங்கள் அதில் ஒரே குழப்பமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா, திருமண காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக மாற்றும்படியாக அவர் கடந்து வந்தார். எல்லா இன்கம்ப்ளீட்னஸும் அவரால் எல்லாம் பரிபூர்ணமாக்கப்படுகிறது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் படிக்க முடியல, கொஞ்சம் படிச்சிருக்கிறீங்க, அன்னையும் படிப்பை கண்டினியூ பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா கூட அவருடைய பரிபூர்ணத்தினால் அந்த படிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. தேவைகள் சந்திக்கப்பட போகிறது, படிப்புக்கான தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. இது எப்படியாவது படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி, ஆனால் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கோர்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இதை பேசாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு கோர்ஸ் போயிடலான்னு பார்க்குற நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்குறார், பரிபூர்ண ஞானத்தை கொடுக்குறார். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டுண்டீங்களோ அந்த இடத்துல அவர் மேன்மையாய் வைக்கிறார். இதெல்லாம் நீ படிச்சுக்கிற முடியாது அப்படின்னு கூட உங்கள் மனசே கூட சொல்லலாம். ஆண்டவராய் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை சாட்சியாக நிறுத்த, தம்முடைய ஞானத்தை கொடுத்து சாட்சியாக நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படியாக வந்த தேவன். எந்த ஆசீர்வாத குறைச்சலோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு எந்த ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவன் உண்டாகும்படி வந்த தேவன், பரிபூர்ண ஜீவன் உண்டாகும்படி வந்த தேவன், பரிபூர்ண நன்மையை கொடுக்கும்படி வந்த தேவன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி அவர்கள், அவருடைய ஜனங்களாகிய உங்களை தன்னுடைய நன்மையால் அவர் திருப்தியாக்க போகிறார். எந்த இடத்துல நீங்கள் திருப்தி இல்லாமல் இருக்கிறீர்கள், எந்த இடத்துல நீங்கள் திருப்தி இல்லாமல் இருக்கிறீர்கள், அந்த இடத்தை அவர் ஃபில் பண்ணபடி வந்திருக்கிறார். அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி, அந்த இடத்தை நன்மைகளால் நிரப்பும்படி அவர் வந்திருக்கிறார். அன்றைக்கு அன்னாளுக்கு ஒரு அற்புதம் பண்ணின தேவன் உங்களுக்கு அற்புதம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். அவரே நன்மைகளின் தேவன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தரை தேடி வந்திருக்கிற நீங்கள்
எல்லா நன்மைகளை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜூலை மாத்திரம் நீங்கள் எல்லா நன்மைகளை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை அறிக்கையிடுங்கள். என் தேவனாக்கத்தில் எனக்கு பரிபூர்ண நன்மை உண்டா கட்டளையிடுவார். இந்த இடத்துல எனக்கு குறைப்பட்டிருக்கு, என் தேவைகள் சந்திக்கப்படலை, இந்த இடத்துல நான் ஒரு குறைவோட கூட வாழ்கிறேன். நீங்கள் எந்த இன்கம்ப்ளீட்னஸ் அவர்கிட்ட கொண்டு போனீங்களா கூட அதை அவர் கம்ப்ளீட்டாக மாற்றும்படியாக, அந்த இடத்துல அவர் அற்புதத்தை செய்யும்படியாக, உங்களை பரிபூர்ண நன்மையால் நிரப்பும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் கேட்ட வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிபூரண ஆனந்தத்தினால உங்களை நிரப்புகிறார், பரிபூர்ண சமாதானத்தினால் நிரப்புகிறார், பரிபூர்ண பலனை கொடுக்கிறார், பரிபூர்ண நன்மையை கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுயித்திருப்பீர்கள். பிரியமானவனை, உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுயித்திருக்க போகிறீர்கள். அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள், இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அவர் நீங்கள் பரிபூர்ணமாய் வாழும்படியாக அவரையே நமக்காய் கொடுத்த தேவன். அந்த சிலுவையில் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காய் கொடுத்த தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அருள் செய்வார், எல்லாவற்றையும் அருள் செய்வார். ஒருவேளை நம்ம குடும்பத்தினரால் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல, கணவன் மனைவிக்கு எல்லாத்தையும் மனைவி விரும்புறதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இல்லாமைகளை அவர் சரிப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நன்மையால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். எந்த நன்மையும் ஜோதிகளின் பிதாவாகி அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரிபூரணமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள், எந்த இடத்துல நீங்கள் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்க, வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் இந்த நேரத்தில் எதிர்த்து நான் ஜெபம் பண்ணுவேன் இப்படி சொல்லி நீங்கள் பொருத்தனை பண்ணிருக்கலாம், அந்த பொருத்தனையை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவுகள்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே உண்மையாக இருக்கிறீங்களா? எந்த இடத்துல நீங்கள் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அவர் எல்லா இடத்தையும் நிரப்புகிற தேவன். எந்த வெறுமையான இடமா இருந்தாலும் அவர் மாத்திரமே நிரப்ப முடியும். எல்லா வெறுமையும் அவர் நிறைவாக்கி நம்முடைய பரிபூர்ண சமாதானத்தினால, பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால அவர் நிரப்பும்படி அறிந்திருக்கிறார். இசப்பா, நான் வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கேன், குடும்பத்தில் உண்மையாக இருக்கேன், நான் பண்ண பொருத்தனைகளை உண்மையாக இருக்க, உண்மையாய் தேட, ஆவியோடு உண்மையோடு உண்மை தேட எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி அவர் எடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தராய் தேவன் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசனத்தை நாடி போகும் பொழுது அவருடைய பிரசனம் நம்மளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பலனையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தராய் தேவன் உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கர்த்தாவே, இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. என்ன ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில் குறைபட்டிருக்குதோ அந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி அவங்க நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கும்படி கிருபை பாராட்டுங்கப்பா. உங்களை நம்பி வந்த பிள்ளைகளப்பா, உங்களே நம்பி இருக்கிற பிள்ளைகள் சமாதான சந்தோஷத்தோடு நல்ல பலத்தோடு கூட வாழும்படி, பூரணமான ஆசீர்வாதங்களை பெற்று வாழும்படி, பரிபூர்ண ஜீவனை பெற்று வாழும்படி கிருபை பாராட்டுங்க. பலவீனம் இருக்கிற பிள்ளைகள், வியாதிகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க. சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை நதியை போல பாய்ந்து வரும்படி செய்யுங்க ஏசப்பா. உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்துங்க. இந்த மாதத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அற்புத சாட்சிகளை நிறுத்துவீராக. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. அப்பா, உங்களுடைய பிரசனத்தை நான் எப்பொழுதும் நாடி தேடி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுது உண்மையை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed month of July. God bless you all.